அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்பதை எந்த மனிதர்களுக்கும் முடிவு செய்கிற அதிகாரம் கிடையாது. இது குறித்த சான்றுகளை, ஆதாரங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த ஆதாரங்களின் தொடர்ச்சியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தபூக் என்ற ஒரு போர் நடந்தது. எதிரிகளுடைய படைபலம் அதிகமாக இருந்த அந்த தபூக் போரின் போது அனைவரும் வந்தாக வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். சில போர்களுக்கு அனைவரையும் வர சொல்ல மாட்டாங்க. எதிரியுடைய படை ரொம்ப வலிமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லோரும் வரணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போட்டிருந்தார்கள். அது கடுமையான வெயில் காலம் வேறு, நீண்ட தொலைவில் வர பிரயாணம் செய்து போகணும், கஷ்டமான நேரத்தில் நடந்த போர் என்று அதை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த போரை பற்றி சொல்லும் பொழுது கஷ்டமான நேரத்தில் நடந்த போர். அந்த போருக்கு எல்லாரும் வரணும் என்று சொன்ன பிறகு அதில் முனாஃபிக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி போர்களை தவிர்த்துருவாங்க. கிட்டத்தில் உள்ள போர்களுக்கு போவாங்க, அதில் யுத்தம் செய்யாமல் கடைசி அணியில் இருந்து நடித்து விட்டு வெற்றி பெற்ற பிறகு கனிமத்துகளை வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் தொலைவில் உள்ள போர் என்று சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு போகணும் என்று முனாஃபிக்கள் போக மாட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு, போர் முடிந்து வந்த பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பொய்யான காரணத்தை சொல்லி என்ன செய்வாங்கன்னா அதை தப்பிச்சுக்கிடுவாங்க. உடம்பு சரியில்லை, வீட்டில் உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, எதை சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புவாங்களோ அந்த மாதிரியான காரணத்தை சொல்லி முனாஃபிக்குகள்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த போருக்கு போகாமல் இருப்பதற்கு ஒரு நியாயம் கற்பித்துக் கொள்வார்கள். ஆனால் முஸ்லீம்கள் எல்லாருமே போயிடுவாங்க. சரியான சஹாபாக்கள்லாம் அந்த தபூக் போரில் ஒருத்தர் விடாமல் போயிட்டாங்க. ஒரு 80 பேர் அளவுக்கு தான் அந்த மதீனாவுலேயே போருக்கு போகாத ஆளுங்க. அந்த 80ல் ஒரு 3 சஹாபாக்கள், நல்ல சஹாபாக்கள் போகலை. அந்த பத்ர் போரில் எல்லாரும் போயிட்டாங்க. 3 சஹாபாக்கள் யாருன்னு கேட்டால், கஅப் பின் மாலிக் என்ற ஒரு சஹாபி, அதே மாதிரி முராரா பின் ரபி என்று ஒரு சஹாபி, ஹிலால் இப்னு உமையா என்று ஒரு சஹாபி. இவங்க 3 பேரும் நல்ல நபித்தோழர்கள். இந்த முராரா, ஹிலால் இவங்களெல்லாம் பத்ர் போரில் கலந்து கொண்டவங்க. கஅப் பின் மாலிக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கேருந்து ரகசியமாக போய் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், அகபாவிலே ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது மதீனாவிலேருந்து புறப்பட்டு போய் அவங்களோட இஸ்லாத்தை தழுவிவிட்டு அவங்க தான் மதீனாவில் இஸ்லாத்தை பரப்புனவங்க. அதில் முக்கியமான ஆள் யார்? கஅப் பின் மாலிக். இப்போ இந்த 3 பேரும் நன்மக்கள், ஆரம்ப காலத்திலேருந்து தியாகிகளாக இருக்கக்கூடியவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பத்ர், அந்த தபூக்கு போவதற்காக வேண்டி நம்மள்கிட்ட வசதி இருக்கிறது, எப்படியும் நம்ம பின்னாடி போய் சேர்ந்துக்கிறலாம், ரசூலுல்லாஹ் போகட்டும், நாளைக்கு போவோம், நம்மள்கிட்ட வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது, அவங்க 2 நாளைக்கு முன்னாடி போனால் கூட நம்ம 2 நாள் கழித்து போய் அதில் சேர்ந்துக்கிறலாம் அப்படி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் தாமதமாக்கிட்டாங்க. அந்த நேரம் நிறைய மகசூல், பேரிச்சம்பழம்லாம் காய்த்து குலுங்கக்கூடிய ஒரு பருவம், அது அறுவடை செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி அதில் ஈடுபட்டு இந்த போகிறோம்னு சொல்லி கடைசியில் இந்த 3 பேர் போகலை. மற்றவர்கள் முனாஃபிக்குகள் போகாமல் இருந்தாங்க. சஹாபாக்களில் போகாத ஆள் யாருன்னு கேட்டால் இந்த 3 பேர் தான். இந்த 3 சஹாபாக்கள் என்ன செய்யலை, உண்மையான சஹாபாக்கள், ஆரம்ப கால தியாகிகள். இவங்க பத்ர் அந்த தபூக் யுத்தத்துக்கு போகலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் வச்சே விசாரிக்கிறாங்க, கஅப் பின் மாலிக் ஏன் வரலன்னு சொல்லி. அவருக்கு ஏதோ தோட்டம் துறவு விவசாயத்தில் ஈடுபட்டுட்டு அவர் உலக வாழ்க்கை அவரை மயக்கிருச்சின்னு சொல்லி கூட இருந்த சில பேர் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு
ஒவ்வொருத்தராக வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வராத 80 பேர் இருக்காங்கல்ல, சுமார் 80 பேர், அதாவது முனாஃபிக்குகள் மாதிரி ஆளுங்க, அவங்க வந்து பொய்யான காரணத்தை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கண்டனத்தை தண்டனையை பெறாமல் தப்பிச்சு போயிடுறாங்க. நான் இந்த காரணத்தினால வரல. ஏன்னா வெளிப்படையாக சொல்கிறத நம்ப முடியும், உள்ளத்தில் உள்ளது அறிய முடியாது. அந்த 80 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தந்தைக்கு உடம்பு சொல்லாமல் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தது, நானே படுத்த படுக்கையாக கிடந்தேன், என்னத்தையாவது பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு, சரி நீங்கள் வராமல் இருந்தது பரவாயில்ல, நீ காரணத்தோடு தான் வரல என்று அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தராங்க. தெரியாது நமக்கு, முனாஃபிக்கு நடிச்சுக்கிறவங்கன்னு தெரியாது, அல்லாஹ் அவங்களை மன்னிப்பானாக என்று அந்த 80 பேர் பொய்யான காரணம் சொன்னவர்களையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிச்சிடுறாங்க. அப்போ இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ்ட்ட போய் இப்படி பொய் சொல்கிறது. நம்ம வந்து எந்த நோயும் நமக்கு நோய் இல்லை, எந்த நொடியும் இல்லை, போய் இருந்திருக்கலாம், போகாமல் இருப்பதற்கு எந்த ஒரு ரீசனுமே நம்மகிட்ட இல்லை, வசதி இல்லைன்னு சொல்ல இயலாது, உடல் திரகாத்திரமாக நம்ம இருக்கிறோம், நம்ம போகலைன்னு சொல்கிறதுக்கு வந்து பொய் காரணம் சொல்வதா இல்லையான்னு குழம்பி போய் கடைசியில் நம்ம உள்ளதை சொல்லிடுவோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த 3 தனித்தனியாக 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு எந்த காரணமும் இல்லை, எங்களை சைத்தான் வழி எடுத்துட்டான், உலக ஆசையில் நாங்கள் என்ன செஞ்சல வரல, நினச்சிருந்தா வந்திருக்கலாம், போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு எந்த ரீசனும் எங்கள்கிட்ட இல்லை என்று அந்த 3 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த தவறை ஒத்துக்கொள்கிறாங்க. ஒத்துக்கொண்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 3 பேரையும் சமூக பகிஷ்காரம், அந்த ஊர் விளக்கம்னு சொல்கிறோம்ல, ஊர் நீக்கம் செய்கிறாங்க. ஊர் நீக்கம் செய்தெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த 3 பேரோட எந்த சஹாபியும் பேசக்கூடாது, சலாம் கூட சொல்லக்கூடாது, சொல்கிற சலாத்துக்கு பதில் கூட சொல்லக்கூடாது, அவங்களுடைய மனைவிமாரோட கூட குடும்பம் நடத்தக்கூடாது. மனைவிமாரும் கட்டலை, இந்த 3 பேர் யாரெல்லாம் ஒதுக்கணும், சமுதாயமாக ஒதுக்கிடணும், அப்படி தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இருப்பாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு தொலை வந்தால் கூட தொழுவோலாம் வருவாங்க, யாரும் பேச மாட்டாங்க. பக்கத்தில் யார்கிட்ட சலாம் சொன்னால் கேட்காத மாதிரி விளங்காத மாதிரி எடுத்துக்கிறோம். ரசூலோடைய கட்டளை இருக்கல, 3 பேரையும் ஒதுக்கி வச்சிருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டதுனால அந்த 3 பேரும் ஒதுக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாகவே நம்ம வெளியூருக்கு வந்துட்டோமோ, அறிமுகம் இல்லாத ஊருக்கு வந்துட்டோமோ நினைக்கும் அளவுக்கு. ஏன்னா யாரும் பேச மாட்டேங்கிறாங்கல்ல, வந்தால் ஒருத்தர் முகம் கொடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு சலாத்துக்கு கூட ஒரு பதில் சொல்லணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளை 3 பேரையும் புறக்கணிக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அந்த மதீனாவை சுருங்கி போச்சு அவங்களுக்கு. மதீனாண்டா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஊடாக இருந்தால் கூட யார் பேசலைன்னா, மதீனா விரிவான ஒரு நகரமாக இருந்து கூட இவர்களை பொறுத்த வரைக்கும் சுருங்கி விட்டது இவங்க மட்டும்தான். ஒருத்தர் அந்த காபு சொல்லுவார், நான் அந்த செவத்தில் ஏறி பக்கத்து வீட்டில் பார்த்தேன், அபு கத்தாதா இருந்தார், எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவரை கூப்பிட்டு சலான் சொன்னால் அவர் இறங்கி குனிக்கிட்டார், சலான் சொல்லலை எனக்கு. இப்படியெல்லாம் வந்து சலான் சொல்வதற்கு முயற்சி பண்ணாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா கிட்ட போய் தொழுதுவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க, ரசூல்லா பதில் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் இந்த 3 பேர் என்ன செய்வாங்க, பக்கத்தில் போய் சலான் சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் கேட்பாங்க, ஆனால் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பெரிய கஷ்டம். இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் வந்து எந்த மனிதருக்கும் ஏற்படக்கூடாது. அப்படியான ஒரு இலட்சத்துக்கு ஆளாகிடுறாங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் என்னென்னு கேட்டால், இந்த 3 பேரும் பயங்கரமான குற்றவாளிகளை, அதன் அர்த்தம் ஒரு ஆளை வந்து சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இவங்க பயங்கரமான குற்றவாளிகள் என்கிற ஒரு கெட்டவர்கள் தான் அர்த்தம். ஒரு கெட்டவர்களாக கருதப்பட்டு தான் இந்த ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் யாருக்கு தண்டனை கொடுக்கல, பொய் சொல்லிட்டு போனாங்கல்ல 80 பேர், இந்த போருக்கு வருவதற்கு உள்ள எந்த ஒரு தவிர்ப்பதற்கு நியாயம் இல்லாமல் பொய் காரணம் சொல்லி போருக்கு வராமல் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்குறாங்க, யாரெல்லாம் மன்னிப்பாயாகங்கிறாங்க நடித்தவங்களுக்கு. அப்போ நடித்தவர்களுக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்கிறாங்க, நடிக்காதவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த யார் நல்லவர் யார் கெட்டது அறிய முடியலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட செய்யல, வெளிப்படையாக இவங்களும் போய் சொல்லிட்டு தான் சரின்னு இருப்பாங்க. இந்த 3 பேரும் ஏதாவது உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எதையாவது சொல்லி இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ப்ரூஃபை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கேட்குறது கிடையாது. வெளிப்படையாக சொல்வதை வைத்து நம்பி விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரியாக பொய் சொன்னவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க சுதந்திரமாக ஊரில் நடமாடுறாங்க, எல்லா முஸ்லீமை போலவே நல்ல முஸ்லீம்கள் போலவே நடமாடி கொண்டிருக்கிறாங்க.
இருக்கிறார்கள். ஆனால் இவங்க மாத்திரம் ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிறாங்க. உண்மையில் யார் இவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து தங்களுடைய தவறை உணர்ந்து தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அது மன்னிப்பு கேட்டல் மாதிரி தானே. நாங்கள் எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அல்லாஹ்ட்ட எங்களுக்காக மன்னிப்பு கேளுங்கிற ஒரு தோரணையில் தான் அவங்க உள்ளதை வந்து பேசுனாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் இது 50 நாள். இப்போ எவ்வளோ நாள் ஓடுது? 50 நாட்கள் அந்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து 50 நாளைக்கு பிறகு இவங்களுக்காகவே ஒரு வசனத்தை அருளுகிறான். 9வது சூறாவில் 117 118 ஆகிய 2 வசனங்கள் இவங்க சம்பந்தமாக வருது. அதில் எப்படி வருது என்று கேட்டால், இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லை கேட்டு சஹாபாக்களும் சலாம் சொல்லாமல் புறக்கணிச்சிருக்காங்கல்ல, அதை தவறுங்கிறான் அல்லாஹ். அதில் முதல் வசனம் இது என்ன செய்கிறான் அல்லாஹ், நீங்கள் இந்த நபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு அது ஆரம்பிக்கிறது. லக்க தாபல்லாஹு அல நபி, இந்த நபியை அல்லாஹ் மன்னித்து விட்டான். உள் முஹாஜிர ஒரு அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் கூட அல்லாஹ் நினைச்சிட்டான் மன்னித்து விட்டான் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அதே கஷ்டமான நேரத்தில் ரசூலுல்லாஹ் பின்பற்றி போனாங்கல்ல, அவங்களுக்கு மன்னிப்பு. எதுக்கு மன்னிப்பு? இவங்க 3 பேருக்காக தான் வசனம் இறங்குறது. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்யற, ரசூலுல்லாஹ் மன்னிக்கிறான். ஏன்னு கேட்டால், ஒரு தவறு செய்தார்னு சொன்னால் நீ அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுப்பான்னு சொல்லிட்டு உடனே தவிர அதுக்காக யார் பேசக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது, ஒதுக்கி வைத்தல் என்பது கூடாது. ரசூலுல்லாஹ் செய்யும்போது அதை விட்டுட்டான்ல. விட்டுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தவறு என்று உணர்த்தும் விதமாக முதல்ல வசனத்தை இறக்குறான். நீங்கள் இந்த மாதிரி செஞ்ச தப்புன்னு எதை வச்சு சொல்கிறான்னு கேட்டால், லக்கது தாபல்லாஹு, அல்லாஹ் மன்னித்து விட்டான், அலர் நபியை மன்னித்து விட்டான். என்ன அர்த்தம்? தப்பு செய்தன்னு மன்னிக்கணும். இந்த விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நபியை மன்னித்து விட்டேன். இந்த முஹாஜிர்கள் உங்கள் சொல்ல கேட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தாங்கல்ல, அவங்களையும் மன்னித்து விட்டேன். அன்சாரிகள் அதே மாதிரி இருந்தாங்கல்ல, அவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அந்த சமுதாயத்தையே எல்லாம் மன்னிக்கிறான். அவங்க செஞ்ச தவறுன்னு சொல்கிறான், மன்னிக்கிறான். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு சமூக பகிஷ்காரம் என்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. மனிதன் தவறு செய்பவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். தவறு செஞ்சால் நீ அல்லாட்ட தௌபா செய்வான், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க, திருந்திக்க, உன் வாழ்க்கையை மாற்றிக்க என்று சொல்லணுமே தவிர யாரும் பேசக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னா மற்றவங்களாம் பரிசுத்தவான்களா? மற்றவங்கன்னே பல தப்புகள் இருக்கணும். இந்த தப்பு செய்யாட்டா கூட அந்த பேசாத சகாபாக்கள்கிட்ட வேற தவறுகள் நடந்தானே இருக்கும். அப்படி ஒதுக்குறது அல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாது. அதனால இந்த மன்னிக்கிற விஷயத்தை வந்து 9:117 வந்து நபிகள் நாயகத்தை மன்னிக்கிறத சொல்றான். அடுத்ததாக 118 தான் இவங்கள மன்னிக்கிறாங்கிறான். வல சலாசத்தி, அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அந்த 3 பேர் பெரிய தப்பு செஞ்சாங்க. நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா, அவங்க செஞ்ச தப்பு தான். போருக்கு வராமல் இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை, வந்து தான் இருக்கணும். அவர்கள் தவறு செஞ்சு விட்டார்கள், அதையும் நான் மன்னித்து விட்டேன். ஆனால் உங்களையும் மன்னித்து விட்டேன். நீங்கள் அவங்க செஞ்சது தவறு, அதுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனையும் தவறு. அதை கொடுத்த இந்த மாதிரியான தண்டனை கொடுப்பது தவறு என்று உணர்த்தும் விதமாக அல்லாஹ் என்ன செய்யறான், 3 சஹாபாக்களை மன்னித்தேங்கிறான். அவங்களுக்கு எந்த மாதிரியான நிலையில் மன்னித்தேன் என்று கேட்டால், விசாலமான மதீனா அவங்களை பொறுத்தவரை சுருங்கி விட்டது. இந்த 50 நாள் அவங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த 50 நாட்கள் புறக்கணிக்கப்பட்டதுனால ஊரே சுருங்கி விட்டது. எந்த வக்கும் இல்லாமல் வகை இல்லாமல் அவங்க நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வை தவிர வேறு வழியே இல்லை என்ற அளவுக்கு ஆக்கி விட்டீர்கள். அவருடைய நிலைமை என்னாச்சு? பேசுகிறாங்க, அல்லாட்ட மட்டும் தான் அவங்க பேசலாம். ஒட்டுமொத்த மதீனாவில் அவங்க ஏதாவது பேசுகிறாங்க, யாரெல்லாம் அல்லாட்ட பேச முடியுமே தவிர மனிதர்கள்ட்ட யாரும் பேச முடியாத அளவுக்கு அல்லாஹ் மல்ஜா மினல்லாஹி இல்லா இலைஹி, அல்லாஹ்வை தவிர ஒதுக்கிவிட இல்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை ஆளாகிவிட்டது. அதனால அவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு சும்மா தாபாலையும் மீண்டும் அவர்களை மன்னித்த 2 மன்னிப்பு கொடுக்குறான்ல. அவங்கள மன்னிப்புக்கு என்ன செய்யறான், அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மன்னிக்கிறேன்னு வேற 2வது என்ன செய்யறான்ல, அதை சொல்லி காட்டி அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று 9:118 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நமக்கு இதில் எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றோம் என்று கேட்டால், இந்த 3 சகாபாக்களும் உண்மையில் நல்லடியார்கள். மனிதர் என்ற முறையில் சில தவறுகள் செஞ்சார்கள். எல்லா போர்க்களத்திலையும் இவங்கெல்லாம் கலந்து கொண்டவர்கள். பதிரெலாம் கஷ்டமானது. பதிரில் மட்டும் இவர் கலந்துக்கல, கஅப் இப்னு மாலிக். பாக்கி எல்லாத்திலையும் கலந்து கொண்டார். ஏன்னா பதிருக்கு ஏன் கலந்துக்கலன்னு கேட்டால், அதை அவரே சொல்லுவார் அந்த சம்பவத்தில். பதில் நான் ஏன் கலந்து கொள்ளலன்னு கேட்டால், அது வந்து திடீரென்று நடந்த ஒரு போர். அந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. யாருக்கு அந்த தகவல் கிடைச்சு அவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் கலந்துருப்பாங்க. மற்ற இது மாதிரி தபூக்கு மாதிரி மற்ற போர்கள் மாதிரி முன்கூட்டிய
பிளான் பண்ணி திட்டமிட்டு நடந்த போர் இல்லை, அதனால எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதை விட நான் அக்கபாவில் கலந்து கொண்டவன். அக்கபாண்ட மதீனாவில் போய் யாருமே இல்லாமல், மதீனாவில் ஒருத்தர் கூட இல்லாமல் இருந்தாங்களே, அந்த நேரத்தில் நான் மதீனாவில் இருந்து போய் இஸ்லாத்தை ஏற்றவன். ரசூலுல்லாஹ் மக்காவில் போய் பார்த்து ரகசியமாக சந்தித்து ஏற்றுட்டு வந்தவன். எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறேன். இந்த ஒன்று தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், தபுக்கு தான் மிஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட விட்டு அல்லாஹ் உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்கிறான் அப்படின்னு அந்த 3 பேருக்கு இந்த வசனத்தை வாசி காட்டுறாங்க. இப்போ இந்த 9, 117, 118 வசனங்களை வாசித்து அல்லாஹ் உங்களுடைய மன்னித்து விட்டான், நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த சம்பவங்களையெல்லாம் முழுசாக நீங்கள் அறிந்துக்கிற விரும்பினீர்கள்னா பெரிய ஹதீஸ் அது. 4418 புகாரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3-4 பக்கங்களுக்கு வரக்கூடிய முழு சம்பவம், ஒதுக்கப்பட்ட என்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படி அந்த எப்படி துன்பத்திற்கு உள்ளாக இருந்தாங்க, அவங்க குடும்பத்தாரெலாம் எப்படி பிரிந்த பிறகு எப்படி மன உளைச்சலுக்கு ஏற்பட்டுச்சுங்கிற சம்பவத்தை எல்லாம் அந்த படித்தால கண்ணீர் வர்ற மாதிரியான ஒரு சம்பவம் அது. அது 4418வது ஹதீஸ். புகாரில் நிறைய ஹதீஸ் இருக்கிறது. ஒரு நம்பர் உங்களுக்கு தெளிவுக்காக ஒரு நம்பர். அப்போ இந்த மாதிரியான கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், பிறகு எல்லாம் மன்னிச்ச பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு அல்லாஹ் வந்து மன்னிச்சுட்டான், இந்த தோட்டம் துறவு இதுதான் எங்களுக்கு காரணமாக போச்சு. கஅப் இப்னு மாலிக் வந்து சொல்கிறார், இந்த தோட்டம் துறவு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் மகசூல் வருது, உற்பத்தி ஆகுது, இதை காரணம் காட்டி நாங்கள் போருக்கு வரல. அதனால் அவன் மன்னித்ததற்கு நான் பிராயச்சித்தமாக என்னுடைய எல்லா சொத்துக்களையுமே உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நான் ஒப்படைக்கிறேன், தர்மமாக வழங்குகிறேன் என்று ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறார். ஏன்னுக்கிட்ட என்னை அல்லாஹ் காரணம் அந்த சொத்து தானே, இல்லாட்டி போயிருப்பார். சொத்துக்கள்லாம் இருந்துச்சு, மகசூல் நேரம், உற்பத்தி ஆகிற நேரம், இந்த நேரத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னால் விளைச்சல்லாம் குறைஞ்சி போயிடும், அது கவனிக்க ஆள் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்ததுனால அந்த சொத்துக்கள் செல்வங்க, சொத்துன்னா தோட்டத்துறவு தான், தோட்டத்துறவுகள்லாம் வந்து என்னை வந்து கெடுத்துருச்சு. அதனால எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு எந்த சொத்துமே வேணாங்கிறார். என்னை அல்லாஹ் மன்னிச்சதே போதும், எனக்கு எந்த சொத்து வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன் என்று சொல்லி உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி நீ செய்யாத, நீ அல்லாஹ் மன்னிச்சதுக்காக ஏதாவது செய்யறதா செய்யி, ஆனால் உனக்குன்னு சிலதை வச்சுக்க, எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது, உனக்குன்னு சில சொத்துக்களை வைத்துக்கொண்டு ஒரு கொஞ்சம் சொத்துக்களை நீ கொடு என்று அவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அவர் ஹைபர் போரில் எனக்கு கிடைத்த கனிமத்தில் கிடைத்த அந்த சொத்துக்களை மட்டும் வைத்துக் கொள்கிறேன், மற்ற எல்லாத்தையும் தந்துடுறேன்னு கொடுத்துட்டார். இந்த மன்னிப்புக்காக வேண்டி, அல்லாஹ் மன்னிச்சதுக்காக வேண்டி கொடுத்துட்டார். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இவர் இந்த கஅப் இப்னு மாலிக்கும் சரி, மற்ற 3 பேரும் சரி, ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. கடைசியாக தெரியுது உயர்ந்த இடத்தில் இருக்கிறாங்கன்னு எப்போ தெரியுது, அல்லாஹ் மன்னித்து விட்டு அவர்களுக்காக வசனத்தை இறக்கி, தனி நபர்களுக்கு வசனங்கள் வந்து சில பேருக்கு தான் இறங்கி இருக்கிறது. ஆயிஷா நாயுடைய அவதூறுக்காக இறங்கி இருக்கிறது, இந்த ஜெயிதுங்கிற சஹாபிக்காக இறங்கி இருக்கிறது. அந்த மாதிரி இந்த 3 பேருக்காக குர்ஆன் வசனம் இறங்குற அளவுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியார்கள் அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிச்சுட்டுன்னு சொல்கிற அளவுக்கு உயர்ந்த அடியார்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த 50 நாள் அவங்களுடைய நிலைமை என்ன? 50 நாள் மக்கள் பார்வையில் அவங்க யாரு? கெட்டவங்க. அனைத்து சகாபாக்கள் பார்வையில் யாரு? இருக்கிறதுல மட்டமானவங்க அவங்க தான். அப்படி தானே கருதுனாங்க. இருக்கிற எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க, சலா சொல்லிக்கிடுவாங்க, உரையாடி கொள்வாங்க. அந்த 3 பேர் மட்டும் பேச மாட்டாங்கன்னா நீங்கள் உலகத்தில் எப்படி நினைப்பீங்க? நீங்கள் இருக்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கிறீங்க, ஒரு 2 பேரை ஊரை விட்டு நீக்கி வச்சுட்டாங்கன்னா என்னன்னு நினைப்பீங்க? அந்த 2 பேர் தான் உள்ளதில் மகா கெட்டவன்னு நினைப்பீங்க, நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் நினைப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான நிலைமைக்கு தான் அவங்க ஆளானாங்க. ஆனால் உண்மையில் அவங்க கெட்டவங்களா 50 நாளைக்கு பிறகு தெரிகிறது அவங்களுடைய நிலைமை வேறு. அல்லாஹ் வந்து அவங்களை மன்னிப்பதற்கு வசனத்தை அருளி அல்லாஹ் மன்னிக்கிறான். மன்னித்தது மாத்திரமில்லை, அவங்க மீது நடவடிக்கை எடுத்த நபியை மன்னித்தேங்கிறான். நீங்கள் செஞ்சதான் தப்பு, இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீ அல்லாட்ட கேள்வி பண்ணி தப்பு செஞ்சுட்ட, இறைவன் மன்னிக்கிறவனா இருக்கிறான், அல்லாட்ட தௌபா செஞ்சுக்க என்று சொல்றது சொல்லாமல் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பகிஷ்காரம் பண்ணைய விட்டான்னு கேட்டால் நாளைக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாதுக்காக தான் சில விஷயங்களை அல்லாஹ் வந்து நிகழ்த்த விட்டு பிறகு வசனத்தை வந்து அருள்வான். அப்போ தான் என்ன செய்யும், நமக்கு அந்த சட்டம் இப்படிலாம் செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க, இன்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு, அதனால அந்த ஊர் விளக்கம்னு சொல்கிறாங்கல்ல சில காரணங்களுக்காக, அந்த ஆயுதத்தை யாரும் எடுக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வே எடுக்க முடியாது. அது நீங்கள் வந்து அல்லாஹ் கிடையாது, அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க முடியாது. தவறு செஞ்சால் அல்லாஹ்ட்ட விட்டுறணுமே தவிர நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால்
இந்த ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்ம பெருட்சை எதுக்காக இதை சொல்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பொய்யான 80 பேர் பொய் காரணம் சொல்லிட்டு போனார்கள். அவங்களாம் நல்லடியார்கள் ஆகிட்டாங்க சமுதாயத்துக்கு மத்தியில். அவங்க ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? முனாஃபிக்குன்னு நல்லா தெரியும். முனாஃபிக்குதான் வராமல் இருந்தாங்கன்னு இவர் சொல்கிறார், இந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். முனாஃபிக்குகளாக இருந்தாங்க, அவங்க வரலன்னு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? பொய் காரணம் சொன்னோன்னே சரி அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக மக்கள் மத்தியில் என்ன வரும்னா, சரி தப்பு செஞ்சுட்டாங்க, தக்க காரணத்தோடு தான் போருக்கு வராமல் இருந்திருக்கிறாங்க என்று நல்ல எண்ணம் எல்லாரும் வச்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கினாங்களா அந்த காரணத்தை? அப்போ நல்ல எண்ணம் எல்லாருமே தான் ஏற்பட்டிருக்கும். அப்போ நல்லவர் கெட்டவருங்கிற தீர்மானிக்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்பதற்கு இந்த தபூக்கு போரில் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இதை ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஒரு வஹியை நான் இஸ்லாத்தை தழுவுறார். ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்லாத்தை தழுவுகிறார். தழுவி இது புகாரியில் 3617வது ஹதீஸில் வருது. ஒரு ஆள் நான் கிறிஸ்தவராக இருக்கிறாரு, அவர் என்ன செய்ய ரசூலுல்லாஹ்வை சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேங்கிறார். ஏற்றுக்கிட்டா என்ன செய்வாங்க? சொன்னால் வாயில் சொல்ல ஏற்றுக்குருவாங்க. உள்ளத்தில் அவனுக்கு இருக்குதா இல்லையான்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பார்க்க தெரியாது, யாருக்கும் பார்க்க தெரியாது. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறாங்களோ அது சரி வாங்க. அப்போ முஸ்லீம்னு நினச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு நினச்சிட்டாங்கன்னு கேட்டால், வஹியை எழுதுவாங்கல்ல, அதில் ஒரு ஆள் அவராக்குறாங்க. யாரை? இஸ்லாத்தை தழுவுறாரு. தழுவுன ஒரு ஆளை என்ன செய்கிறாங்கன்னா, வஹி எழுதக்கூடிய ஒரு ஆளாக அந்த அந்தஸ்தை கொடுக்குறாங்க. வஹி எழுதுற மாத்திரமில்லை, ரசூலுல்லாஹ் சில கடிதங்கள்லாம் அனுப்புவாங்கல்ல, அதெல்லாம் எழுதுற ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது. அப்போ ஆளுநர்களுக்கு கவர்னர்களுக்கு கடிதங்கள் எழுதி அனுப்புவாங்க. சில சட்டத்திட்டங்களை எழுதி அனுப்புறதா இருந்தால் அவர் கூப்பிடுவாங்க, எழுது இந்த கடிதங்கள் இந்த பேருக்கு எழுது, இந்த கடிதத்தை எப்படி எழுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டிக்டேட் அவங்க சொல்லுவாங்க, அவர் எழுதுவார். அப்போ இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரு. ஏற்று பக்கரா ஆல இம்ரான் சூறாக்கள்லாம் மனப்பாடம் பண்ணார். ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதக்கூடியவராகவே நெஞ்சார் இருந்தார். இருந்தவுடனே அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவன் நடிச்சுட்டு தான் வந்தாங்க, அந்த இஸ்லாத்துக்கு வரல. ஏன்னு கேட்டால், யூதர்கள் ஒரு கொள்கையை வச்சுருந்தாங்க. என்ன கொள்கையை வச்சுருந்தாங்கன்னு கேட்டால், 3வது சூறாவில் 72வது வசனத்தில் எல்லாம் இதை சொல்லி காட்டுறோம். முகமது நபிகிட்ட போய் எல்லாரும் போய் சேர்றாங்க, அதை நம்ம தடுக்கணும். நிறைய பேர் போய் சேர்றாங்கன்னா அதை தடுக்கணும். அதுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் சில பேர் போய் காலையில் போய் அவர்கிட்ட போய் சேருங்க, சாயந்தரத்துக்கு பிடிக்கணும்னு வெளியே வந்துடுங்க. அப்போ இருக்கிற ஆளுக்கு டவுட் வரும்ல, இவங்க போய் சேர்றது எதுக்குன்னு கேட்டால், அந்த மாதிரி சொல்கிறாங்க. கால தாய் பத்து அகலில் கிதாபி, வேதக்காரர்கள் ஒரு சாரார் சொல்கிறார்கள், ஆமினோ பில்லதி முன்சில் அல்லல்லதி நாமனும், இந்த மூமின்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை நீங்கள் நம்புங்கள், வஜ்ஹர் நகாரி, பகலில் நம்பி விடுங்கள், வக்ஃபூர் ஆகிரஹு, அப்புறம் கடைசி நேரத்தில் மறுத்து விடுங்கள், அல்லஹும் எரிஜிவும், மீதி உள்ள ஆட்கள் அங்கேருந்து வெளியேறட்டு. அவங்களுடைய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் குறை காண முடியாதவர்கள் என்ன செய்யாங்க, சைக்காலஜிக்கலாக அணுகிறாங்க. மனோதத்துவ ரீதியாக ஒரு சபையிலேருந்து ஒரு 10 பேர் வெளியேறினான்னு வைங்களேன், இருக்கிற ஆட்கள் ஒரு 10 பேர் சந்தேகம் வந்துடும், நம்மளும் வெளியேறிடுவோம். ஏன் நல்லதானே இருந்தாங்க, இந்த ஆளுக்கு வெளியே போயிட்டாங்களே, நம்ம ஏன் அதில் இருக்கணும்? இதுக்காக இந்த யூதர்களுக்கு ஒரு கை வந்த கலை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் 3வது சூறாவில் 72வது வசனத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இஸ்லாத்தில் ஏற்கிற மாதிரி ஏற்கனவே பிறகு நம்ம வெளியேறிடணும். வெளியேறுவதை அவர் மட்டும் வெளியேற மாட்டார், இருக்கிற சஹாபாக்கள் அவங்க கருத்து ஒரு சஹாபி மாறல. அப்படி அவங்க அந்த சைக்காலஜிக்கல் இங்கே எடுப்படலை. அவங்க நினைச்சது அப்படி நினைஞ்சாங்க, நம்ம இப்படி சில பேர் வெளியேற்றிட்ட போய் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டு வெளியே வந்தாங்கன்னு சொன்னால், அப்போ இருக்கிற ஆட்களுக்கும் ஒரு குழப்பம் வரும், ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு பிறகு அந்த ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட யாருமே இருக்க மாட்டாங்கன்னு ஒரு திட்டம் போட்டு செஞ்சாங்கன்னு சொல்கிறது. அந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கணும். இஸ்லாத்தை ஏற்கிறாரு, நசரானியாக இருந்தார், ஏற்றது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வஹியெல்லாம் எழுதக்கூடிய ஆளாக இருந்துட்டு நான் வெளியேறிட்டேன், இதை விட்டு வெளியேறிட்டேன், இஸ்லாத்தை வெளியேறிட்டேங்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொன்ன உடனே இவன் நடிக்கிறான், பிறகு மாறிடுவான், நமக்கு எதிராகலாம் போவான்லாம் கணிக்க முடியலை. வஹி எழுதுகிற வேலை வரைக்கும் கொடுத்தாங்க. கடிதங்கள் எழுதுகிற வேலை, என்னத்தை கடிதத்தை மாற்றி எழுதினான்னு தெரியாதுல்ல. ஒரு கடிதத்தை எழுதும்போது செய்யின்னு சொல்கிறத செய்யலைன்னு கூட எழுதி விட்டுடலாம்ல, அந்த மாதிரியான பொறுப்பையெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. அப்போ வெளியே வந்தவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மாயதிரி முகமதுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் எழுதுறது தான், நானாக தான் எழுதுவேன், நான் எழுதுறது எழுதிக்கிறோம், அவர் பேரை போட்டுக்கிறோம், அந்த மாதிரி எனக்கு அந்தஸ்து கொடுத்து வச்சுருந்தா அதுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதை நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் எழுதிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாருன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறினதுக்கு காரணம் சொல்கிறான்.
காரணம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், முகமது ஒரு கடிதம் எழுதி சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், நான் வேற ஒன்று எழுதுவேன், அவன் ரஹீமாண்டா நான் கபீராண்டு எழுதுவேன், அப்படி எழுதி நான் அனுப்பி விட்டுருவேன், அவர் கண்டுபிடிக்க தெரியாது, இப்படின்லாம் வந்து என்ன செய்யறான், மக்கள் மத்தியில் சொல்லி அந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன செய்யறான்னா அவன் இறந்துடுறான். அந்த நிலையில் இருந்த ஒன்று ரசூலுல்லாஹ் செய்யலை, கொள்ளுங்கள்லாம் சொல்லலை, அவன் இறந்து போயிடுறான். இறந்தவனை என்ன செய்கிறாங்கன்னா அவங்க இவர்கள்லாம் கொண்டு போய் ஒரு அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ராத்திரிக்கு அடக்கிட்டு பார்க்குறான், காலையில் அந்த பாடி மேலே கிடக்குது, பூமிக்கு மேலே. அப்போ முகமது தான் இந்த மாதிரி என்ன செய்கிறாரு, ஆளை வச்சு அடக்கப்பட்ட உடலை தூக்கி மேலே போட்டார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் யார் செயலை பண்ணிருந்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி அடக்குறாங்க, மறுபடியும் அது மேலே வந்து கிடக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி காவல்லாம் இருந்து பார்க்குறாங்க, அந்த பூமி அவருடைய உடம்பை ஏற்றுக்குறல, இது முகமது வேலை இல்லை, இறைவனுடைய வேலைன்னு வழங்கி கொண்டார்கள். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புகாரில் 3617வது ஹதீஸில் வருகிறது. அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தன் நடித்து வஹி எழுதுகிற அளவுக்கு, ஒரு கடிதம் எழுதுகிற அளவுக்கு, வஹி எழுதுகிற அளவுக்கு நெருக்கத்தை பெற்றுவிட்டு பிறகு வந்து அதால் ஒன்றும் தெரியாது என்று சொல்கிறாருன்னு சொன்னால் கெட்டவன் தானே. கெட்டவன் அப்போ தெரியலை, இப்போ தெரியுது. அவன் கெட்டவன் டிக்ளேர் பண்ணோன்னா தான் தெரியுது. அவன் நல்லவன் டிக்ளேர் பண்ணி இருக்கும்போது நல்லவன் சொல்ல நம்புகிறாங்க. அவன் தன்னை நல்லடியாரு, நான் ஒரு சஹாபி, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன்னு அவன் சொல்லும் பொழுது அதை நம்பி அதுக்குரிய அந்தஸ்தை கொடுக்குறாங்க. இவன் கெட்டவன் எப்போ தெரிஞ்சு, அவனே டிக்ளேர் பண்ணும்போது தெரிஞ்சு நான் இஸ்லாத்தில் இல்லை, நான் இஸ்லாத்தோடு வெளியேறிட்டேன். அப்போ ஒரு மனிதர் வந்து அவனா வெளிப்படையாக சொன்னாலே தவிர உள்ளத்தில் எதை மறைத்து வைத்து கொண்டிருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க இயலாது, நபிக்கு கண்டுபிடிக்க இயலாது. அப்போ இவன் வந்து முர்த்ததாயிஸ் போனானே, இவன் இந்த சஹாபிங்கிற பேரில் வந்துவிட்டு முர்த்ததாக போனானே, இவன் வந்து நல்லவன் என்று ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா இல்லையா? நினைச்சபடி இருந்துச்சா? நல்லவன் நினைச்சதான் அவங்களுக்கு அந்தஸ்து கொடுத்தாங்க. எழுதுகிற அந்தஸ்து சாதாரண விஷயமா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அது. அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் நல்லடியாரா இல்லைன்னு தெரிய வரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இவனை பற்றி கணிக்க முடியலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் மகான், இவர் அப்படியா, ஒரு பெரியார், இவர் அப்படி அப்படின்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு ஆள் மாதிரி, அல்லாஹ்வுடைய நேசர் மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொருத்தரை பற்றியும் நினைத்த தர்காக்கள் கட்டி கொண்டு இருக்கிறோம். முதல் அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு மனுஷனை பற்றியும் இறை நேசனுக்கு சொல்ல முடியாது, ஆகிரத்தில் தான் தெரியும். அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பளிக்கும் பொழுது நம்ம எத்தனை நல்லடியார் நினைச்சோமோ அவங்களாம் நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாக கூட இருப்பார்கள். யாரையெல்லாம் நீங்கள் நரகவாசியில் கெட்டவன் நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் சொர்க்கவாசிகளாக கூட இருப்பாங்க. அது அல்லாஹ் அப்போ தான் தெரியும். எல்லாருக்கும் இல்லை, சிலர் யார் நீங்கள் நல்லடியார் நினைத்தவர்களில் சிலர் கெட்டவர்களாக இருப்பாங்க. நீங்கள் கெட்டவர்களில் நினைத்த பல பேர் நல்லவர்களாக இருப்பார்கள். அதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் பொழுது தான் தெரியுமே தவிர நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இவர் நல்லவர் கெட்டவர் என்று சொல்வதற்கு அனுமதி இல்லை. இது மாதிரியான விஷயங்களை இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மிருக காட்சி சாலையில், தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம நாட்டில் எப்படிப்பட்ட பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி இந்த நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. மிருக காட்சி சாலையில் ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது. சிங்கத்துக்கு அக்பர்னு, ஆண் சிங்கம், அதுக்கு அக்பர்னு பேர் வச்சுருக்கிறானுவோ. அதுக்கப்புறம் ஒரு பெண் சிங்கத்தை வேறு இடத்துல கொண்டு வர்றாங்க, அதுக்கு வந்து சீதான்னு பேர் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டவுடனே இந்த காவிகள்லாம் என்ன செய்யறான், எப்படி அக்பரோட சீதாவை சேர்க்கறது, அக்பர்னா முஸ்லீமு, சீதாங்கிறது எது ராமருடைய மனைவி, எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லி பெரிய கொந்தளிச்சு போய் கோர்ட்டில் போய் மனுவை போடுறாங்க. இதை வந்து உடனே தடுக்கணும், சீதையை வந்து அக்பருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது என்கிற அளவுக்கு கோர்ட்டில் என்ன செய்கிறாங்க, மனு போடுறாங்க. அப்போ நீதிபதி கொஞ்சம் விவரமாக பார்த்துருக்கான், என்ன செஞ்சிருக்கான், இது எதுக்குடா உங்களுக்கு மிருகத்துக்கு எதுக்கு மனுஷன் பேர் வைக்கிறேன், நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். இந்த மிருக காட்சி சாலைகள்லாம் பேர் வைக்கிறாங்களே, இது எதுக்கு அவனே மனுஷன் பேரை வைக்கிறேன், மனுஷனும் இருக்கும் ஒன்றாக முடியுமா? அதுவும் நம்ம நாட்டில் இந்த மாதிரி நாட்டிலலாம் இந்த மாதிரி கிறுக்கு போயிட்டு இருக்கிற நாட்டில் வைக்க முடியுமா? அதுக்கான அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பேரை இதுக்கு வைக்கிற, புனிதமாக மதிக்கப்படுற ஒருத்தங்களுடைய பேரை கொண்டு நான் எதுக்கு நீ மிருகத்துக்கு வைக்கிற? எல்லா மிருகங்களுடைய பேரையும் வந்து இது மாதிரி தலைவர்கள் புனிதர்களுடைய பேர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றுங்கன்ட்டான். அது நல்ல தீர்ப்பு தான், கரெக்டான தீர்ப்பு தான். அடிப்படை விஷயம் என்னது, இது சீதைன்னு சொன்னால் சீதா வாயிருமா? ஒரு மிருகத்துக்கு பேர் வைக்கிற ஒரு அடையாளத்துக்கு வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமேனு வைக்கிறாங்க.
வச்சுக்கிறான். அதனால சீதைன்னு ஆயிடாது. இவர் அக்பரும் ஆயிட மாட்டார். அக்பர்னு வச்சோன்னு 5 வேளை தொழுது வரால் இந்தியாவை கட்டி ஆளுவாரா? அது சீதையின் பேர் வச்சோன்னு அது ராமரோட சேர்ந்துமா போய் அப்போ எப்படி இதனால் சும்மா ஒரு பேருக்கு வைக்கிறது, இதை கூட புரிந்து கொள்ளாத மூடர்கள் வாழ்கிற நாடுங்கிறதுனால இப்படியான ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். அப்போ எதுக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரு விஷம். இது சாதாரண ஒரு விஷயம். மிருகங்களுக்கு பல பேரை வைப்பாங்க. இது சீதை இல்லை, இது சீதை கிடையாது. ஒரு அடையாளத்துக்கு இப்போ 10 சிங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லைன்னா சீதைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக அந்த பேர் வைக்கிறதே தவிர அந்த பேர் இந்து மதத்தில் சேர்த்துலாம் சீதைன்னு வைக்கிறது இல்லை. களிமா சொல்லி கொடுத்தலாம் அக்பர்னு வைக்கிறது கிடையாது. சும்மா ஒரு அடையாளத்துக்கு என்ன செய்கிறது, ஆம்பளை இதாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆணுடைய பேரை வைப்பாங்க, பெண் இருந்தால் ஏதாவது ஒரு பொம்பளை பேரை வைப்பாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சீதைன்னு ராமருடைய மனைவி சீதை தாண்டு வழங்குறாங்க. முதல்ல சீதைன்னு கோடான பெண்களுக்கு பேர் இருக்குது. ராமருடைய மனைவிக்கு மட்டும்தான் சீதையா? எவ்வளோ பேர்கள் சீதைன்னு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அதை கூட விளங்கியாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது எங்களுடைய புனிதத்தை கெடுத்து விட்டார்கள்னு சொல்லி அது பேர் வைக்கும்போது கோவம் வந்தால் பரவாயில்லை. எப்படா சீதைன்னு வைக்க போச்சுன்னு சீதை அக்பருடைய என்ற சேர்க்கறீங்க பஞ்சாயத்து அங்கே வருது. நீங்கள் பேர் வைக்கும்போது கூட கோவப்பட்டால் நியாயம் சொல்லலாம். எதுக்கு ஒரு புனிதமான தெய்வம் மதிக்கணும், அந்த பேர் என் மிருகத்துக்கு வைக்கிறீங்க? அவங்களுக்கு அதில் எந்த மறுப்பும் கிடையாது. ரெண்டையும் சேர்த்து விட்டதுல தான் பஞ்சாயத்து. இப்போ சீதைங்கிற பேரில் தான் அது இருந்துச்சு வேற ஒரு ஜூவில். இங்கே கொண்டாந்து சேர்க்கும் போது தான் சண்டை. இதனால பிரச்சனை. எங்கள் சீதையை அக்பரோட சேர்ப்பியா? அதை விட அவங்க கோர்ட்டில் என்ன போட்டாங்கன்னா மதமாற்றம் பண்ண சொல்லி தான் கோர்ட் போட்டாங்க. சீதைக்கு பேரை மாற்றணும். அவங்க கோர்ட்டில் கேஸை என்னன்னு கேட்டால் சீதைக்கு என்ன செய்யணும், பாத்திமான்னு இப்போ ஏதாவது ஒரு பேர் அந்த மாதிரி மாற்றிடணும், சீதைங்கிற பேர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒரு பக்கம் மதமாற்றம் வேணாங்கிறாங்க, இன்னொரு பக்கம் மிருகத்தை மதமாற்றம் செய்ய சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது எது, அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றம் அதை கூட விளங்காமல் சொல்கிறாங்க. அவன் நீதிபதி வருமானம் இணைஞ்சிட்டான், இனிமேல் மிருகங்களுக்கு மனுஷன் பேர் வைக்காத, எதுக்கு மனுஷன் புனிதர்கள் பேர் தலைவர்கள் பேர் வைக்கிறீங்க என்று சொல்லி உத்தரவு போட்டு எல்லா பேரையும் மாற்ற சொல்லிட்டாங்க. எதுக்குன்னா நம்ம நாட்டில் கூறுகட்டவர்கள் ரொம்ப இருக்கிறாங்க. இஸ்லாம்னாலே ஒரு வெறுப்பு எந்த அளவுக்கு முத்தி போயிருக்குன்னா இந்த மாதிரி மிருகங்களுக்கு பேர் வைக்கிறதுல கூட அவங்க விட மாட்டாங்கன்னா நம்மள மேல எந்த மாதிரியான ஒரு வஞ்சத்தோட ஒரு சமுதாயம் உருவாகிட்டு இருக்குங்கிறத நம்ம விழிப்புணர்வுக்காக தெரிந்து கொள்ளணும். அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.